எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூக வலைதளத்துல எல்லாம் வந்து பேப்பரை பார்க்காம 40 நிமிஷம் பதில் கொடுத்திருக்காரு. 2 பக்கம் 2 ஆங்கர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? நீங்களும் பாத்தீங்களா? அதனால உண்மையிலேயே சிறப்பான இதுதான். ஏனென்றால் கேள்வி முன்னாடியே வந்துடும். கேள்விக்கு ஏற்கனவே ப்ரிப்பரேஷனோட போகும்போது நமக்கு அந்த பேப்பர் தேவைப்படாது. அதனால நம்ம வந்து அதை சிறப்பாக செஞ்சிடலாம். மாட்டிக்கிட்ட பங்கு விஜயன் அப்படி இல்லை. 10 நாள் முன்னாடியே நீங்க ஆன்சரையும் சேர்த்து கொடுத்தா கூட அதை மனப்பாடம் பண்றதுல சிக்கல் இருக்கும். இந்தியன் எக்கானமி இஸ் போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. ஏன்னா இவங்க திடீர்னு குறுக்க கேள்வி கேட்டுருவானுங்க. அப்படி குறுக்க கேள்வி கேட்டோன்னு ரெண்டாவது கொஸ்டின் வேற எதுவும் சொன்னாங்கல்ல, இது என்ன நடுவில் கிராஸ் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு ஜான்கிட்ட கேட்டுருவாரு. எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்க 1-to-1 பிரஸ் மீட்ல உட்கார வச்சு கேள்வி கேட்டீங்கன்னா கூட வண்டியை ஓட்டிட்டு போயிடுவாரு. நம்ம ஆளுக்கு அந்த திறமை கிடையாது. ஏன்னா அது ஒரு அனுபவம், அரசியல் அனுபவத்துல இருந்து பேசுவாங்க. நீங்க திமுகவில் யார பிரஸ் மீட் கேட்டாலும் பேசுவாங்க, அதிமுகவில் யார பிரஸ் மீட் கேட்டாலும் பேசுவாங்க, சமாளிப்பாங்க. நாத்தாக்காவிலையும் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. தாவேக்கால கட்சி தொண்டர்களே பேசுவாங்க. தலைவர் மட்டும்தான் பேசுவாங்க. இதே ஆதவர்னா பாஜகவுக்கு வேலை பார்த்திருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ போட்டு. அப்ப அந்த காசு உடம்புல ஒட்டுச்சா? ஒருவேளை அந்த காசெல்லாம் சாப்பிட்டனால நீங்க எவ்வளவு அவசரத்துக்கு வளர்ந்துருக்கீங்களோ நம்ம கேட்க தோணும். இப்ப இதெல்லாம் நீ பேசிட்டீங்களா? பேச தகுதி இருக்கா? அத்தனையும் நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா. இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். காங்கிரஸ் கொள்கையை விட்டு கொடுத்து தாவேக்காவோட போறதுக்கும் ரெடி, இல்ல வேற யாரோட போறதுக்கும் ரெடி, எங்களுக்கு சீட் அதிகமா கொடுங்கன்னு. அதனாலதான் இப்ப இங்க ஊராட்சி தேர்தல்ல பாஜக காங்கிரஸ் கூட்டணி நீங்க கேட்டு பாருங்க. அதெல்லாம் ஆபத்து இல்ல. வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர். நேற்றைக்கு நடந்த ஒரு என்டிடிவி இதுல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூக வலைதளத்துல எல்லாம் வந்து பேப்பரை பார்க்காம 40 நிமிஷம் பதில் கொடுத்திருக்காரு. 2 பக்கம் 2 ஆங்கர், ஒரு துண்டு சீட்டு இல்லாம எவ்வளோ அழகா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? நீங்களும் பாத்தீங்களா? அதனால உண்மையிலேயே சிறப்பான இதுதான். ஏனென்றால் கேள்வி முன்னாடியே வந்துடும். அந்த கேள்விக்கு ஏற்கனவே ப்ரிப்பரேஷனோட போகும்போது நமக்கு அந்த பேப்பர் தேவைப்படாது. அதனால நம்ம வந்து அதை சிறப்பா செஞ்சிடலாம். அந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம தளபதிட்ட இல்ல. கேள்வி எல்லாம் ஒரு மிஸ் ஆயிடுச்சு தோழர். நீங்க கவனிச்சீங்களா? பின்னாடி வந்து, அதாவது முன்னாடி நடந்த 2 எலெக்ஷனோட அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து நாங்க போடுறோம் ஸ்கிரீன்ல அப்படி அதை சொல்லாம இருக்காங்க தலைவர்கிட்ட. பாவம், அது போடுறோம் பாருங்க பாருங்கன்னு அந்த ஆங்கர் சொல்றாங்க. அவர் திரும்பவே இல்லையே. அவருக்கு சொல்லியிருந்தா தானே திரும்பி இருப்பாரு. அவுட் ஆஃப் கொஸ்டின், அவுட் ஆஃப் சிலபஸ், இது என்ன இது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓரளவுக்கு ஸ்கில் இருக்கு. ஓரளவுக்கு பழைய அரசியல்வாதி அப்படிங்கறதுனால, ஒரு 30 வருஷமா அரசியல் காலத்துல இருக்கிறதுனால கொஸ்டினை முன்னாடியே அனுப்பிட்டீங்கன்னா நான் சமாளிச்சிருவேன், அதுக்கு நான் ரெடி ஆயிருவேன், கார்ல வர கேப்லயே நான் ரெடி பண்ணிருவேன் அப்படின்னு அவர் ரெடி ஆயிருவாரு. பட் நம்ம விஜயன் அப்படி இல்லை. 10 நாள் முன்னாடியே நீங்க ஆன்சரையும் சேர்த்து கொடுத்தா கூட அதை மனப்பாடம் பண்றதுல சிக்கல் இருக்கும். ஏன்னா இவங்க திடீர்னு குறுக்க கேள்வி கேட்டுருவானுங்க. அப்படி குறுக்க கேள்வி கேட்டோன்னு என்ன இந்த ரெண்டாவது கொஸ்டின் வேற எதுவும் சொன்னாங்கல்ல, இது என்ன நடுவில் கிராஸ் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு ஜான்கிட்ட கேட்டுருவாரு. ஒரு நிமிஷம், நீங்க கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க கூடாது, அது இல்ல, நீங்க அடுத்தடுத்த கேள்வி மாதிரி கேட்டு போங்க. அவருக்கு அந்த பிரச்சனை வராது தோழர். கேமரா ஆஃப்ல தானே பேசுறாரு. இல்ல கேமரா ஆன்ல நடந்துச்சு, அது சரியா வரலங்கறனால கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு ஜான் வந்து ஒரு 10 பக்கத்துக்கு ஆன்சர் மட்டும் எழுதி கொடுத்தாரு. இதுக்கு தேவையான ஆன்சர் கொஸ்டின் நீங்களே எழுதிக்கோங்க. அது ஒரு வித்தியாசமான ஹேண்டலிங். அந்த மாதிரி இவருக்கு நம்ம ஆளுக்கு திறமை. என்டிடிவி ஆங்கர்ஸ் திறமைசாலிங்க. ஆமாமா, என்டிடிவி பாத்துருக்கோம். இப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம கடந்து வந்திருக்கோம். இப்படி ஒரு தற்குறிகளை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்க அன்னைக்கு இருந்த என்டிடிவி வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிடிவியும் வேற, கைமாறிடுச்சு. அதனால அது அப்படிதான் இருக்கும். அது இப்படி நிலைமைகள்லாம் இருக்கு. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்க 1-to-1 பிரஸ் மீட்ல உட்கார வச்சு கேள்வி கேட்டீங்கன்னா கூட வண்டியை ஓட்டிட்டு போயிடுவாரு. நம்ம ஆளுக்கு அந்த திறமை கிடையாது. ஏன்னா அது ஒரு அனுபவம், அரசியல் அனுபவத்துல இருந்து பேசுவாங்க. நீங்க திமுகவுல யார பிரஸ் மீட் கேட்டாலும் பேசுவாங்க, அதிமுகவுல யார பிரஸ் மீட் கேட்டாலும் பேசுவாங்க, சமாளிப்பாங்க. நாத்தாக்காவிலையும் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. தாவேக்கால கட்சி தொண்டர்களே பேசுவாங்க. தலைவர் மட்டும்தான் பேசுவாங்க. தொண்டர்கள்ல கூட கீழே இருக்கிற ஒரு சிலர் சமாளிச்சிருவாங்க. இந்த சிடிஆர் சமாளிச்சிருவாரு, அருண்ராஜ் சமாளிச்சிருவாரு. ஆதவர்ஸ் நல்லா கிக்கி பிக்கி வந்து அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சிருவாரு. அவன் ஒருத்தன் நியாயமா கேள்வி கேட்கிறான். அருந்ததியை சேர்ந்த 2 சமூகத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணான்னு போடுறாங்க சார் அப்படின்னா, ஒரு நிமிஷம், பாதிக்கப்பட்டவங்க ஏன் குடும்பம் சார், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் சார், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஏமாத்தி மடம் மாத்துறது.
பாஜக கூட அவங்க கூட்டணி வைக்கலையா, அவங்க திமுக வச்சாங்களா இல்லையா, விசிக வச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா, நீ விசிகாவில தானே வந்த, அப்போ உனக்கு சோத்துத்தீங்கன்னா வேற எதுக்குன்னா உனக்கு உரைக்கலையா, அப்பயும் இந்த கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சுன்னு உரைக்கலையா, தூக்கம் வந்துச்சா நல்லா வந்துச்சா எப்படின்னு கேட்டிருக்கணும். அப்பயே நான் திருந்திட்டேன்னு கண்டிப்பா எங்க தளபதி பாப்பா அவங்களும் திருந்திட்டாங்க. இல்ல இன்னைக்கும் கொள்கை ஆசான் எனக்கு திருமாவளவன் அவர்கள் தானே சொல்லிட்டு இருக்காரு. அது பயம், அது பயத்தோட வெளிப்பாடு. முதல் நாள் மேடையில வேற மாதிரி பேசிட்டாரு. ஒரே நாள் ஓவர் நைட்ல பாத்துட்டாரு. ஆமா 20 பேர் தான் இருக்காங்கன்னு பேசிட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் உயரத்துக்கு அறிக்கை எழுதினாரு. தலையில இருந்து கால் வரைக்கும் அவர் உயரத்துக்கு எழுதினாரு. சாவக்கர் எல்லாம் உயிரோட இருந்தாருன்னா ஏமிராது என்னைய விட ஓவர்டேக் பண்ற என்னடா இது அப்படின்னு அவர் மிரண்டிருப்பாரு. என்னம்மா நான் திருமாவளவன் மாதிரி அண்ணனை பார்த்து இல்ல, அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர் அப்படின்னு அவர் பெருசா எழுதிட்டாரு பயத்துல. அவ்வளவுதான் அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான் ஆதவர்ஜுனா. அவ்வளவுதான் அந்த அவர் பேசுவாரு. இதே ஆதவர்னா பாஜகவுக்கு வேலை பார்த்திருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ போட்டு. அப்ப அந்த காசு உடம்புல ஒட்டுச்சா, ஒருவேளை அந்த காசெல்லாம் சாப்பிட்டனால நீங்க எவ்வளவு ஒசரத்துக்கு வளர்ந்துருக்கீங்களோ நம்ம கேட்க தோணும். இப்ப இதெல்லாம் நீங்களாம் பேச தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கணும். இப்ப இவங்க எல்லாம் யாருமே பிரஸ் மீட்டை சந்திக்காத ஆளுங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் சமாளிச்சிருவாரு. என்ன சில இடங்களை கோட்டை விட்டுருவாரு. ஒரு விவசாயி ஓடி வருவாரு, ஐயா இங்க பாருங்க, ஐயா இங்க பாருங்க, பயிரெல்லாம் காஞ்சு போயிருச்சுன்னு பச்சை பசையில் இருக்க பயிரை காட்டினாரு. அதே இப்ப ட்ரோல் ஆகுது திடீர்னு. அதான் எனக்கு தெரியல, அந்த காலத்துல எல்லாம் அவங்க ஊர்ல மட்டும் பயிர் காஞ்சா பச்சை கலர்ல ஆகும் போல இருக்கு. என்னடா இது கற்பாமூச்சி ரத்தம் வெள்ளன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஊர்ல பயிர் காஞ்சா பச்சையா இருக்கும் போல. பச்சை பயிர் எடுத்துட்டு வர்றாரு, பச்சை பசையில் இருக்க வயல்ல இருந்து ஓடி வர்றாரு. என்ன இது அப்படின்னு, ஐயா இங்க பாருங்க ஐயா அப்படின்னு. இவரும் வேட்டியை மடிச்சு கட்டி, இப்ப பாருங்க நான் போடுறேன் பாருங்க உரம் அப்படின்னு அவரு வேட்டியை மடிச்சு கட்டுறாரு. என்ன இது, இந்த மாதிரி எங்கேயாவது கோட்டை விட்டுருவாரு ஆளு. அப்படி ஏதாவது கோட்டை விடாம கரெக்டா எலெக்ஷன் முடியறதுக்குள்ள என்னென்னலாம் பார்க்க போறோமோ அப்படின்னு அந்த ஐடிவிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும். அதாவது ஒரு பொண்ணு கார்ல இருந்துட்டு, அம்மா என்ன காப்பாத்துங்க, ஐயோ ஐயோ என்ன கொலை பண்றாங்க அப்படின்னு கத்திட்டு போகுது. ஒரு கார் இப்படி வேகமா போகுது. இது சிசிடிவி லீக் ஆயிருச்சு. கத்துறதை பார்த்து அந்த வீட்டுக்காரர் லீக் பண்ணிட்டாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி நல்லா ஆக்டிவா பயங்கரமா ஸ்ட்ராங்கா சட்டம் ஒழுங்கை பாருங்கள் எப்படி பட்ட பகலில் பெண்ணை கடத்துக்கிறாரு, நல்லா சூப்பரா இருந்துச்சு. கடைசியில விசாரிச்சா அது புருஷ முண்டாட்டி சண்டை. ஆமா அந்த இஷ்யூ. ஆமா புருஷ முண்டாட்டி சண்டை. கொஞ்சம் வெயிட் பண்ணி அது என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு பொறுமையா அறிக்கை விடணும். அவன் புருஷ முண்டாட்டிக்குள்ள ஏன்டி இப்படி பண்ற, உங்க அம்மா வீட்டுக்கு போகல, என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போகாதங்கிற, நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு போல, இப்ப பாரு போற மாதிரி அவரு அபியூஸ் பண்ணாரு, அடிச்சாரு, அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் நடந்துச்சு. அது என்ன கூப்பிட்டு தனியா விசாரிக்கணும். அதையும் சட்ட ஒழுங்கோட சேர்த்து பேசுறது. இவர் எப்படி எதிர்கட்சி தனிப்பட்ட ஒரு நபருடைய 2 பேருடைய வீட்டுக்குள்ள எல்லாம் போய் காவல்துறை உட்காந்துக்கிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? டெய்லி இதெல்லாம் பண்ண முடியுமா? தனிப்பட்ட பிரச்சனை, வாய்க்கால் பிரச்சனைக்கெல்லாம் அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எந்த வழக்குல மாட்டி காட்டுக்குள்ள தலைமறைவா இருந்தாரு நமக்கு தெரியும். அப்ப அதை சட்ட ஒழுங்கோட சேர்க்க முடியுமா? நீங்க சென்னையில இருந்து சிலுவம்பாளையம் நோக்கி போறீங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாம், நம்ம இதோட முடிச்சுப்போம். மாணிக்கம் தாக்கூர், அதாவது காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு ஷேர் இதெல்லாம் போகாம மாறி மாறி இந்த காரசாரமான கருத்துக்களை வச்சுட்டு இருக்கிறது என்டிஏக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு, எங்க வெற்றி பிரகாசமா இருக்குன்னு அதிமுகவினர் சந்தோஷத்துல நேத்தெல்லாம் கருத்துக்களை சமூக வலைதளத்துல போறாங்க. மாணிக்கம் தாக்கூர் வாழ்கன்ற அளவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மீண்டும் மீண்டும் அவரு இதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுதா உறுதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்டிஏ ஹாப்பில இருக்கு. 100% காங்கிரஸ் கூட்டணி உடையாது. இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறது வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது டெல்லி காங்கிரஸ் தான். ஆனா டெல்லி காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருக்கு. நீங்க டெல்லி காங்கிரஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே காங்கிரஸ் பிளவுகள் பயங்கரமா இருக்கு. அவங்களால அதை போய் உட்காந்து சரி பண்ண முடியல. போய் 2 பேரையும் சமாதானப்படுத்துற அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்கில் இல்ல. இப்ப நீங்க திமுகவுல ஒரு ஆளு இந்த கூட்டணி பத்தி பேச முடியுமா? யாரோ ஒருத்தர் பேசுறாரு, ஆயிடும். ஏன் அப்படின்னா தலைமை கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதிமுகவுல யாராவது பேசுவாங்களா, விசிகாவுல யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க தலைமை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஆக்சுவலி இது பேசுவாங்களான்னு நீங்க கேக்குறீங்க. திமுக எங்கேயும் பேசல. மாணிக்கம் தாக்கூர் பேசுனதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அதுக்கே திமுக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்ப இப்படிதான் நடக்குது. ஏன் காங்கிரஸ் இங்க இந்த ஸ்டேட்ல மட்டும் இல்ல, நீங்க கேரளாவிலயும் காங்கிரஸ் பிளவா இருக்கு. இப்ப கர்நாடகாவிலயும் 2 பிளவாகுது. ஆல்ரெடி டெபுட்டி சிஎம் இருக்கவர் சிஎம் வேணும்னு கேக்குறாரு. அந்த இஷ்யூஸ் ஓடுது. அவரு இப்ப அவங்க போய் மூத்தவரா இருக்காரு, இவர் ஏற்கனவே சிஎம்மா இருந்தாரு, இவர் கொஞ்சம் விடுங்க அப்படி இப்படின்னு இவரையும் சமாதானப்படுத்த முடியாது. இவர் கோச்சுக்கு வரனா என்ன சிஎம்ல இருந்து எடுக்கிறியா, நான் டெபுட்டி சிஎம் ஆகணுமா, என்னோட ரெஸ்பெக்ட் என்ன ஆகுறதுன்னு அவர் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிப்பாரு.
அப்ப அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா சரத்பவார் அதுல இருந்து தான் வந்தாரு, மம்தா அதுல இருந்தா வெளியில வராங்க. நீங்க என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தா வெளியே வருது, இங்க தமிழ் மாநில காங்கிரஸும் அதுல இருந்தா வெளியே வருது. பஞ்சாப்ல காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சு ஒரு தனியா ஒரு சிங் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்படி தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே காங்கிரஸோட பிளவுகள் ஜாஸ்தியா இருக்கு. அவங்கள போய் சமாதானப்படுத்த முடியாது காங்கிரஸால. ராகுல் காந்தி வந்து ஐகான், ஆனா அவர் போயிட்டு நீங்க வாங்க உட்காருங்க, நீங்க கேஎஸ் அழகிரியும் செல்வபிரந்தையும் ஒன்னா உட்கார சமாதானப்படுத்த முடியுமா? இல்ல இப்ப என்னன்னா, மாணிக்கம் தாக்கூர் வந்து எம்பியா இருக்காரு, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியோட க்ளோஸா இருக்காரு. அவர் சொல்றது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து கிடையாது, அதை உதறிட்டும் போக முடியாது. ஏன்னா அவர் எம்பி பிளஸ் வந்து அவங்களோட க்ளோஸா இருக்காங்க. அவங்களோட கருத்துக்களை தான் இவர் மூலியமா காங்கிரஸ் வந்து கேம் ஆடுது அப்படிங்கிற ஒரு. மறுபடியும் மாணிக் தாக்கூர் தனியா நின்னாருன்னா அதே தொகுதியில ஜெயிப்பாரா? ஒரே சிம்பிளா கேட்டுருக்கோம். நீங்க அவர் மட்டும் இல்ல, ஜோதிமணி யாரா இருந்தாலும் சரி, அதுல முக்கியமா மாணிக் தாக்கூர்ட்ட போயிட்டு நீங்க வாங்க, என்ன தொகுதியில நின்னீங்க? விருதுநகர்ல. யாரு அது ஒரு சின்ன பையன், எவ்வளவு ஓட்டுல? ஒரு 5000 ஓட்டுல. 5000 ஓட்டுல ஜெயிச்சிங்களா? ஆமா சார். அதுவும் மறுவாட்டி என்ன ஏதோ ஒரு பண்ணி தான் ஜெயிக்கிச்சு. ஓ சரி. அதுல ஒரு 20,000 ஓட்டு திமுக, ஒரு 10,000 ஓட்டு விசிகா, மீதி 10,000 ஓட்டு கம்யூனிஸ்ட். இப்படி கூட்டணி கட்சிகள் ஓட்டலாம் பிரிஸ்டா நீ எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கீங்க? 30 தான். அப்ப நீங்க அமைதியா உட்காருங்க, கூட்டணி பத்தி நம்ம பேச வேண்டாம், உட்கார்ந்துருங்க அப்படின்னு தலைமை சொல்ல முடியும். ஆனா என்ன சிக்கல்னா, இன்னும் 3 பீரியட் இருக்கு. எம்பியா இருந்துகிட்டே வேற கட்சிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பயத்தோட காங்கிரஸ் இருக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கு ஆட்சியில இருக்கும் போதே எம்எல்ஏக்களை கொத்தா வாங்கி பாஜக வாங்கி ஆட்சி அமைச்சது. எங்க? கர்நாடகாவில் அமைச்சிருக்கு. வெறும் 3 மாநிலத்துல தான் காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கு. இல்ல நான் எல்லா கூட்டணி ஆட்சின்னு பார்த்தா ஒரு 5 மொத்தம் 8 தான். எல்லா ஸ்டேட்லயுமே காங்கிரஸோட எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்குது, விலைக்கு வாங்கி சேர்க்குது. முக்கியமா நீங்க வந்து இதுல மேற்கு வங்கத்துல மம்தாவோட கட்சியில இருக்கிற எல்லாரையுமே பாஜக வாங்குது, காங்கிரஸ்லயும் வாங்குது. வாங்கினதுக்கு அப்புறம் மம்தா மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா பாஜகவுக்கு போன எல்லா ஆளுங்களும் திரும்ப அப்படியே பொட்டி பாம்பா திரும்ப மம்தா கிட்ட டிடி எங்களை மன்னிச்சிருங்க, தொட்டில இருந்து வெளியில வந்த மீன் மாதிரி எங்களை வந்து திரும்ப உள்ள சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு உள்ள வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து திரும்ப மம்தாவோட கட்சியிலும் சேர்றாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போனவங்க யாராவது திரும்ப காங்கிரஸ் வந்தாங்களான்னா கேள்விக்குறி இல்ல. அப்ப அந்த சிக்கல் அங்க இருக்கு. இப்ப இந்த தலைமை 2 பேரையும் ஒருங்கிணைக்க முடியல. யாராவது உட்கார வச்சு பேசினா உடனே தனி கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் எத்தனை காங்கிரஸ் இந்தியா முழுக்க உருவாக்கிட்டே இருக்கும்னு தெரியாது. அப்ப என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது காந்தி இவரு பாக்குறாரு, ராகுல் பார்த்துட்டு நீ கத்துறதுனால எனக்கு ஒரு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா வருதுன்னா நீ கத்து, நீ அமைதியா இருக்கிறதுனால செல்வபிரந்துகிட்ட நீங்க அமைதியா இருக்கிறதுனால ஒரு 4 சீட்டு வருதுன்னா நீங்க அமைதியாவே இருங்க. அவர் கூட்டணியே வேணான்னு வெளியில திமுக சொல்லிட்டா பெரிய அடி. காங்கிரஸ் அதோட செல்வபிரந்தையோட ட்விட்டர் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடும். சார் அவரு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்க என்ன விளையாட்டுக்கு சொன்னது சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ராகுல் டைரக்டா தமிழ்நாட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா ராகுல் வந்து இப்ப இங்க நடக்கிற பிரச்சனையாலதான் நீங்க பாருங்க, பாஜகவுல அமித்ஷா மோடி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை நோக்கி. இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி வரல. தேர்தல் வரப்போகுது, இன்னும் ஒரு 10 நாள்ல அறிவிக்க போறாங்க. இன்னும் ராகுல் காந்தி வரணும், இப்போ வரைக்கும் வரல. மற்ற ஸ்டேட்ல எல்லாத்துலயும் என்னென்ன பண்ணாரு, நடைபயணம் போனாரு, என்னென்னமோ பண்ணாரு. இங்க இந்த கூட்டணி காரணம் திமுக தானே, இன்னும் குழுவே அமைக்காம இருக்கு பாருங்க அப்படின்னு மாணிக்கம் தாக்கூரே குமுறாரு. குழு அமைக்கலங்கிறது மாநில தலைவருடைய பிரச்சனை. உங்களுக்கு எம்பி சீட் இருக்கு, குழு அமைக்கலாம் உங்க கட்சி பிரச்சனை. உங்க கட்சி பிரச்சனையை தூக்கிட்டு வந்து நீங்க பொது வெளியில வைக்கிறீங்க. நீங்க ஆட்சி பிரச்சனையும் கட்சி பிரச்சனைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. குழு அமைக்கல அப்படின்னா நீங்க தான் முறையிடணும். நீங்க அதை வந்து பொதுவாக்கி நாங்க தாவேகாவுக்கு போக போறோம் அப்படின்னா உங்களுடைய மோட்டிவ் என்ன? இல்ல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து இந்த மாதிரியான ட்வீட் போடுறாரு, விமர்சனம் முதல்வர் அங்க பேசுற ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாரு அந்த NDTV இதுல. உடனே மாணிக்கம் தாக்கூர் இங்க இருந்து ட்வீட் போடுறாரு, நாங்க 2006 இதை பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. ஜோதிமணி வந்து அங்க அந்த பிரச்சனை, அவங்க சந்திச்ச பிரச்சனைகளை பேசுறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் போய் தலைமைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிற சேம் டேலயே தாவேகாவுக்கு 18% ஓட்டு வரும் அப்படின்றாரு. இது என்னது? அதான் சொல்றேன், 2006 பண்ணிருக்கணும்னு சொல்றீங்களா, இப்ப பண்ணுங்க, ஒன்னும் நேரம் கெட்டு போகல, ஒன்னும் பண்ணுங்க, தனியாவே நில்லுங்க. தனியா நின்றுட்டு அப்புறமா மறுபடியும் ஐயான்னு காலில் வந்து விழுவீங்க. இந்தியா கூட்டணியில விழுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல கேரளா மாதிரி இல்ல மம்தா மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, ஸ்டேட்ல வந்து திமுகவோட இந்தியா கூட்டணியில நாங்க இல்ல, நேஷனல் வைஸ்ல நாங்க இருந்தோம் அறிவிங்க. ரொம்ப சந்தோஷம் திமுகவுக்கு. இவங்களுக்கு கொடுக்குற 25 சீட்ல 5 சீட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் அப்படியே அழகா விசிகாவுக்கு கொடுக்கும், நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5ல நில்லுங்கன்னு. மதிமுகவுல இன்னும் ஒரு 2 சீட்டை கொடுத்து நீங்க எங்க சின்னத்திலே நில்லுங்கன்னு மக்கள் நீதி மையம்
கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சார் வாங்க உங்களுக்கு ஒரு 2 சீட் சொல்றோம், ஆனா எங்க சின்னத்துல நிக்கணும். ஓகே அப்படின்னு நின்றுவாங்க. ஏன்னா ஒரு டார்ச் லைட் போய் காங்கிரஸை வெற்றி பெற வைப்பதற்கு பெரிய மெனக்கீடு வேணும். ஆனா விசிகாக்கெல்லாம் அடிப்படை களம் போதும், அப்படியே போயிடலாம். அதனால தாராளமா போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க போக மாட்டாங்க. இந்த சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த நாடகம்லாம் நடக்குது. அதனால அவங்க வந்து இன்னும் ஒரு 4-5 நாள், இன்னும் ஒரு 10 நாள்ல அமைஞ்சதுக்கு அப்புறமா கப்சிப்புன்னு காங்கிரஸ் கூட்டம் வந்து தேமுதிகனுடைய நிலை என்ன? ஏன்னா 2 பக்கம் பேசிட்டு இருந்தாங்க, எந்த பக்கம் வர போறாங்க, வலை வீசிக்கிட்டு இருக்குது, இன்னும் எதுவுமே சிக்க மாட்டேங்குது. அதிமுக விருப்பமனு அந்த கூட்டத்தை பார்த்து திமுக கொஞ்சம் அப்செட் ஆகி ஒதுங்கி போற ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கேள்வி. எந்த விருப்பமனு? தேமுதிக விருப்பம். ஆமா, இவ்வளவு பேசுனீங்களே, விருப்பமனு பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. நீங்க வந்து தேமுதிக வந்து அதிமுக சைடு வலையை வீசுது, அந்த பக்கம் வலையை சுருட்டி திரும்ப கரைக்கே எரிஞ்சுறாங்க, ஊடிடுறாங்க. திரும்ப விஜய் பக்கம் வீசுது, விஜய் பக்கம் புடிச்சு இழுக்குறாங்க, வந்துருங்கன்னு இழுக்குறாங்க. ஐயே இவங்கிட்ட போனோம் ஒரு சீட்டும் வராது, ஏற்கனவே டிடி தினகரன் நம்பி தனியா போனதுக்கு நாசமா போச்சு. வந்து வேணாம், டிடி தினகரன்ட்டையாவது ஒரு 2% ஏதோ இருக்கு, சாதி ஓட்டை வாங்கிடலாம். இது ஒண்ணுமே இல்லடா, என்னடா பண்றதுன்னா அம்மா வந்து மகனை கன்வின்ஸ் பண்றாங்க. சரி திமுக சைடு வீசுவோம் அப்படின்னு வீசுனா அது மேல ஏறி நடந்து போறாங்க திமுக அப்படின்ட்டு போறாங்க. அதனால ஏதாவது அமையுமா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது அமைஞ்சா அவங்க சைடு நல்லதுதான். 1/2% தான் இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட சின்னமும் போச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க திமுக கூட்டணிக்கு வர்றதுனால வேற யாருக்கும் டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஒருவேளை பாமக வருது அப்படின்னா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, விசிகாவும் கம்யூனிஸ்டும் நாங்க வெளியேறிடுவோம், எங்களுக்கு கொள்கை தான். ஆனா திமுகவும் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கு, எங்களுக்கு பாமக வேண்டாம், நீ எத்தனை % வேணா வச்சுக்கோ, 2 கோடி பேர் எங்க சாதியில இருக்காங்கன்ற வச்சுக்க, அசால்ட்டா இருக்காங்க, நீ வேணாம் அப்படின்றாங்க. ஆனா இங்க சேர்க்க மாட்டாங்கன்றனால அன்புமணி ஐயா போயிட்டு அங்க போய் சேர்ந்துடுறாரு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் சீட் பேரம் பேசிக்கிட்டே இருக்கும். போன 2021 தேர்தலையும் இதே இழுபறி தான். இதே இழுபறி பண்ணி எங்களுக்கு போன வாட்டி நீங்க இவ்வளவு கொடுத்தீங்க, இந்த வாட்டி கம்மியா அதே கொடுக்காதீங்க, ஏத்தி கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து தேர்தல் அரசியல முன்னோக்கி தான் ஓடுவாங்க. எப்பயுமே தொகுதி அதிகமா கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இந்த முறை கூட்டணி ஆட்சின்ற ஒரு விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வந்து என்னன்னா தேர்தல் அரசியலுங்கிறது ஒரு அங்கம், அவ்வளவுதான். அது ஒரு பிரதானம் கிடையாது, ஒரு அங்கம். கொள்கை தான் முக்கியம்னு இருக்காங்க. காங்கிரஸ் கொள்கையை விட்டு கொடுத்து தாவேகாவோட போறதுக்கும் ரெடி, இல்ல வேற யாரோட போறதுக்கும் ரெடி, எங்களுக்கு சீட் அதிகமா கொடுங்கன்னு. அதனாலதான் இப்ப இங்க ஊராட்சி தேர்தல்ல பாஜக காங்கிரஸ் கூட்டணி நீங்க கேட்டு பாருங்க. அதெல்லாம் ஆபத்து இல்ல. நீங்க அங்க வச்ச நீங்க எவ்வளவு நாள் இங்க வச்சிருப்பீங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதனால இங்க வந்து இவங்க சீட் ஷேரிங்காக தான் பேரம் போடுது. மாணிக் தாகூரை வந்து சைலண்ட் ஆக்குறதுக்கெல்லாம் மேல டெல்லியில பல பேர் இருக்காங்க. ராகுல் காந்தி ஷூன்னாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி சைலண்ட் ஆயிடுவாரு. மாணிக் தாகூரை சைலண்ட் ஆக்கணும்னா நீங்க வந்து சோனியா காந்திட்ட சொல்லி சோனியா காந்தி வந்து பேட்டா சோக் அப்படின்னா அவங்க அமைதியாயிருவாரு. அதனால டக்குன்னு அமைதிடுவாங்க. நீங்க வந்து இது சும்மா இன்னும் ஒரு 4 நாள் அப்படி ஓடும். மத்தபடி இவங்க இந்தியா கூட்டணில இருந்து விலகவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், தான் தலையில தானே மண்ணவாரி கொட்டுக்க மாட்டோம், வெறும்பையை நம்பி போக மாட்டோம், நாங்க வந்து இங்கேயே இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும். இந்த நாடகம் எல்லாம் நடக்கதான் செய்யும். அதனால நம்ம பொறுத்திருந்தே அதை பார்ப்போம். தாவேகாவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க நீங்க, மறுபடியும் பேசலாம். தாவேகாவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, மீண்டும் பேசலாம். மிக பெரும் பணியை தேர்தல் வேலைக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து அடுத்த பேட்டியில பேசுவோம். நன்றி. நிச்சயமா, நன்றி.